Hey hello guys, welcome back. Last video grid method யூஸ் பண்ணி எப்படி outline draw பண்றது அப்படின்றத பார்த்தோம். அந்த வீடியோ இன்னும் நீங்க பார்க்கலனா கீழ descriptionல லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் இது. இந்த வீடியோவில் ஹேர் எப்படி ஷேடிங் அண்ட் பிளெண்டிங் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் ஒரு ரஃப் ஷீட். நம்ம டிராயிங் மேலே இந்த ஷீட் வச்சு அதுக்கு மேலே நம்ம கையை வச்சுக்கலாம், ஷீட் அழுக்காகாமல் இருக்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பென்சில்ஸ். இது வந்து 4B, 6B, 8B அண்ட் 10B 4 பென்சில்ஸ் எடுத்திருக்கேன். பென்சில்ஸை எப்போவுமே ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. அடுத்தது ஜீரோ எரேசர்ஸ் அண்ட் நார்மல் எரேசர். நம்மளோட ஜீரோ எரேசரோட டிப்பை ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு எமரால்டு ஷீட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி ஜீரோ எரேசர்ஸ் வந்து ஹைலைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அடுத்த மெட்டீரியல் வந்து நீடட் எரேசர். இதுவுமே ஹைலைட்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து வரப்போகிறவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ எரேசரோட ரீஃபில் இருக்குல்ல, அதான். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா காலியான பால் பாயிண்ட் பென்னோட நிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ஹேர் பார்க்க ரியலிஸ்டிக் லுக்கில் இருக்கும். அடுத்து லாஸ்ட் மெட்டீரியல் வந்து ப்ரஷஸ். ஹேர் பொறுத்த வரைக்கும் ப்ரஷஸ் யூஸ் பண்ணி தான் பிளெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் அந்த ஜீரோ எரேசரோட ரீஃபில் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் கொடுத்துக்கிறேன். இது வந்து ஹேர் ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பண்ணுங்கள். அடுத்து வந்து 2B பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் ஷேடிங் கொடுக்குறேன். ஷேடிங்னா ஷேட் மாதிரி கொடுக்கக்கூடாது, சிங்கிள் ஸ்ட்ரோக்ஸாக ஹேர் டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ரஃப்பாக கொடுங்க. அடுத்து அதே சேம் ப்ரொசீஜர் 4B பென்சில் யூஸ் பண்ணி பண்ணுறேன், பட் இதில் ஹைலைட் ஏரியாவில் கொடுக்க வேணாம். அடுத்தது 8B பென்சில் யூஸ் பண்ணி டார்க் ஷேட்ஸ் கொடுக்குறேன். லாஸ்ட்டாக 10B பென்சில் யூஸ் பண்ணி டார்க்கர் ஏரியா ஃபில் பண்ணிவிட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி ஹேர் டைரெக்ஷன்லேயே பிளெண்ட் பண்ணுறேன். அகெயின் 10B பென்சில் யூஸ் பண்ணி டார்க் வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். அது கொடுத்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எமரால்டு ஷீட்டில் ஜீரோ எரேசர் ஷார்ப் பண்ணிக்கிட்டு ஹைலைட்ஸ் கொடுத்துக்கலாம். எமரால்டு ஷீட்னா உப்பு காகிதம், இது ஹார்ட்வேர்ஸில் கிடைக்கும். இப்போ அடுத்த செக்ஷன் போய்டலாம். ஹேர் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி டார்க்கஸ்ட் பென்சில் வச்சு அவுட்லைன்ஸ் ஆர் ஷேட் கொடுத்துட்டு அப்புறம் ஜீரோ எரேசர் ரீஃபில் வச்சு ஸ்ட்ரோக்ஸ் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இந்த ஜீரோ எரேசர் ரீஃபில் இல்லைன்னா பால் பாயிண்ட் பென்னோட ரீஃபில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2B பென்சில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் லேயர் கொடுத்துக்கிறேன். அடுத்து வர்றது எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான். 2B, 4B, 8B, 10B இது எல்லாத்துலேயுமே ஒரு லேயர் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. பென்சில்ஸ் எப்பவும் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஹேர் ஃப்ளோ ஆகிற டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துக்கோங்க. டார்க் வேல்யூஸ், மிட் டோன் அண்ட் ஹைலைட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் ட்ராயிங் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் போக போக ஈஸியாகிடும். நல்லா ப்ராக்டிஸ் எடுங்க. உங்களுக்கு உங்களோட ட்ராயிங் பார்த்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த செக்ஷனும் முடிஞ்சிச்சு. லாஸ்ட்டாக டீட்டெயிலிங் கொடுத்துக்கலாம். இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரெக்டாகவே 10B பென்சில் யூஸ் பண்ணிட்டேன். அது ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே ஹேர் ஸ்ட்ரோக்ஸ் எதுவும் தெரியலை. ஸோ தேவையில்லாத ஏரியாஸில் எஃபோர்ட் போட வேணாம். அதான் எங்கேயாச்சும் ஏதாச்சும் சொல்லணும்னா இடையில சொல்கிறேன். அது வரைக்கும் வாய்ஸ் இல்லாமல் பாருங்கள். இதில் ராஷ்மிகா அவங்களோட ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ அவ்வளோவா எஃபர்ட் இல்லை, பேசிக் மெத்தட் தான் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறையா ஸ்டைல்ஸில் ஹேர் இருக்குது, அதெல்லாம் போக போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபேஸ் ஷேடிங் அண்ட் பிளெண்டிங் எப்படின்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் உங்களோட டவுட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டவுட்ஸ் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, பாராட்டவும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ட்ராயிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.